ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு பிப்ரவரி 2 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து வீட்ல எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. விஜய், காவேரி அப்புறம் தாத்தா, பாட்டி இவங்க 4 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, இவங்க காவேரி வந்து ஃபர்ஸ்ட்டு "தோசை நல்லா இருக்கா தாத்தா? நான் தான் செஞ்சேன்" அப்படின்னோனே, அப்புறமா விஜய் கிட்ட கேட்குறாங்க. அப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "நானே இப்ப தான் ஆம்லேட்டே சாப்பிட்டுட்டு இருக்கேன்னோனே, அதுவும் நான் தான் செஞ்சேன்" அப்படின்னோனே, நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு விஜய் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அப்போனே பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "அந்த முட்டைய போட்ட கோழி கூட இவ்வளோ அலத்திக்காது நீ பண்றத பார்த்தா" அப்படின்னோனே, இப்போ உடனே தாத்தா என்ன சொல்றாருன்னா, "அந்த கோழிய நீ என்ன பார்க்கவா செஞ்ச? பார்த்திருந்தா தான் தெரிஞ்சிருக்கும். அது என்னலாம் செய்யுதுன்னோனே" இப்ப காவேரி சிரிக்கிறாங்க. "சூப்பர் தாத்தா" அப்படின்னு. இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, "நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு ட்ரிப் போலாம்" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா இந்த மாரி உங்க பாட்டி எப்ப பார்த்தாலும் சிடு சிடுன்னே இருக்கிறார்ல, இத சரி பண்றதுக்காக நம்ம ட்ரிப்பு போலான்னோனே, இப்ப சூர்யா சாரி விஜய் என்ன கேட்குறாருன்னா, "என்ன மறுபடியும் ட்ரிப்பா?" அப்படின்னோனே, "இப்ப தானே தாத்தா நாங்க 2 பேரும் போயிட்டுருந்தோம். ஆஃபீஸ்ல வேலை இருக்கு" அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்றாரு. அப்ப தாத்தா கேட்குறாரு, "ஏன்டா அப்ப எங்கள ஒரு ட்ரிப்பு கூட கூட்டிட்டு போ மாட்டியாடா?" அப்படின்னோனே, அப்புறமா விஜய் வேற வழியே இல்லாம ஓகே சொல்லிடுறாரு. அப்புறமா நேத்து நைட்டு நீங்க பாட்டி போயிடுறாங்க. அப்ப தாத்தா மட்டும் தான் இருக்கிறாரு. அப்ப 2 பேர்கிட்டயும் என்ன சொல்றாருன்னா, "நீங்க 2 பேரும் நேத்து சண்டை போட்டுட்டு இருந்தத நான் கேட்டேன். சண்டையில அன்பான வார்த்தைகளா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் இனி ட்ரிப்பு போயிட்டு வந்து சண்டையே போடக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா போயிடுறாரு. இப்போ உடனே விஜய் காவேரி கிட்ட "பாத்தியா? நீ தானோனே" காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "அந்த பிரச்சனைக்கு காரணமே யார்? நீங்க தான்" அப்படின்னோனே, தாத்தா கேட்கிறாரு, "என்ன பிரச்சனை?" "இல்ல தாத்தா இந்தா எந்திரிச்சுட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தட்டையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. விஜய் சொல்றாரு, "ஏய் நான் இன்னும் சாப்பிடவே இல்லடி" அப்படின்னோனே, "அதெல்லாம் போதும்" அப்படி சொல்லிட்டு பாதி தூரம் போயிட்டு, "சாரி இந்தாங்கன்னு" சொல்லி பிளேட்ட கொண்டு வந்து குடுத்தோனே, இப்ப விஜய் மறுபடியும் கத்துறாரு. "என்ன நீ சாப்பிட சொன்னா சாப்பிடணும், இல்லாட்டி சாப்பிடக்கூடாதா? எனக்கு ஒண்ணும் வேணாம் போடி" அப்படின்னோனே, இப்ப தாத்தா என்னன்னு மறுபடியும் கேட்கிறாரு. "இல்ல தாத்தா கை கழுவ போறேன்னு" சொல்லிட்டு, விஜய் அந்த பக்கம் போலான்னு பார்க்குறாரு. அங்க காவேரி நிக்கிறாங்க. "இல்ல ரூம்ல போயே கழுவிக்கிறேன்னு" சொல்லிட்டு போயிடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, தாத்தா வந்து இந்த தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது குமரன் வர்றாரு. அப்புறம் குமரன் வந்து தாத்தா ஹெல்ப் பண்றாரு. அப்புறம் குமரன் கிட்ட இந்த மாரி நான் காவேரியும், கங்காவும் காலையில சண்டை போட்டுக்கிட்டத பார்த்தேன். என் மருமக எனக்கு சந்தோஷமா இருக்கணும். அதனால நீ வந்து அவள ரெசார்ட்டுக்கு கூட்டிட்டு வரியா? அங்க அக்காவும், தங்கச்சியும் சண்டை போட்டு கூட எப்படினாச்சும் சேர்ந்துக்கணும் இருக்குன்னோனே, கங்கா ஒத்துக்குவாளான்னு தெரியலன்னோனே, இங்க பாரு நீ புதுசா கல்யாணம் முடிஞ்சவன். உன் பொண்டாட்டி எப்படி ஒத்துக்க வைக்கணும்னு உனக்கு தானே தெரியும்னோனே, கண்டிப்பா வர்றேன் தாத்தா எழுதிக்கோங்கன்னோனே, ஆனா காசுன்னோனே, இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, காசு எப்ப நீ தந்தா நான் வாங்கிக்கிறேன். அப்படிங்கிற மாரி தாத்தா பேசி அனுப்பிவிடுறாரு. இங்க குமரன் வந்து கங்காக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி எல்லாத்துலயும் சொதப்பிடுறாரு. அப்புறமா நான் ஒரு இவ்ளோ நல்ல விஷயம் சொல்ல வந்தேன். அது சொல்ல முடியாம போயிருச்சுன்னோனே, இப்ப கங்கா கேட்குறாங்க, "என்ன நல்ல விஷயம்?" அப்படின்னோனே, "இந்த மாரி நம்ம ரெசார்ட்டுக்கு போலாமா?" அப்படின்னோனே, கங்கா "இல்ல வேணாம் வீட்ல விட்டுட்டு நம்ம 2 பேர்லாம் போ வேணாம்" அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப குமரன் வந்து, "ப்ளீஸ் கங்கா நான் உனக்காக கஷ்டப்பட்டு இந்த மாரி ஆர்டர்லாம் எடுத்து தச்சு ரெடி பண்ணியிருக்கேன். நீ இப்படி சொல்றியேன்னு" சொல்லிட்டு முட்டி போட்டு கையெடுத்து கும்பிட்டு, "நீ வருவியா? வருவியா? நீ சரின்னு சொன்னா தான் நான் எந்திரிப்பேன்" அப்படிங்கிறாரு. கங்கா எந்திங்க எந்திங்கங்கிறாங்க. "நீ சரின்னு சொல்லு நான் எந்திரிக்கிறேன்னோனே" அப்புறமா கங்கா ஓகே சொல்லிடுறாங்க. குமரன் செம ஹாப்பியா ஓடுறாரு. இப்ப கங்கா சிரிச்சுக்கிட்டே ட்ரெஸ்ஸ காய போடுறாங்க. குமரன் ஒரு செடிக்கு பின்னாடி நின்னு அத அப்படியே ரசிக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.